அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தேனை பிரசாதமா பண்ணலாம், சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு தரலாம், மற்றவங்களுக்கு நீங்க தானம் செய்யலாம். இப்படி தேனை தானமா செய்யும் போது உங்க வாழ்க்கையில் இனிப்பான சம்பவங்கள் நடக்கும். கஷ்டமான பிரச்சனைகள், இவ்வளோ மலை போல பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் கரைஞ்சிரும். அப்போ அஸ்த நட்சத்திரம் அன்னைக்கு, அதாவது உங்க ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு நீங்க தேனை பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு தரலாம். இல்ல தேனால் செய்யப்பட்ட எந்த உணவாக இருந்தாலும் அதுல தேன் கலந்து நீங்க தானமா கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த நட்சத்திர நாட்களில் கொடுத்தால் அதிர்ஷ்டம் ஆக்டிவேட் ஆகும்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. உங்க ஜென்ம நட்சத்திரமான அஸ்தம், சித்திரை, விசாகம், கேட்டை, பூராடம், உத்திராடம் இந்த நாட்களில் நீங்க தேனை தானமா பண்ணலாம். ரொம்ப ஈஸியா சொல்லணும்னா பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு கோயிலுக்கு எப்படியும் அபிஷேகம் பண்ணுவாங்க இல்லையா? அப்போ உங்க சார்பா தேனை வாங்கி கொடுத்துருங்க. உங்களால முடிஞ்சா பியூரான மலை தேன் வாங்கி கொடுக்கறது நல்லது. இல்லைன்னா ஃபுட் கிரேட் ஹனியா, அதாவது உணவுக்கு உகந்த தேனை வாங்கி கொடுத்துருங்க. இந்த கலப்பட தேனை வாங்கி தரக்கூடாது. இது ரொம்ப சுத்தமா இருக்கிறது தான் உங்களுடைய அதிர்ஷ்டத்தை கரெக்டாக ஆக்டிவேட் பண்ணும். வாழ்த்து.